15 மாத கால போர் 46,707 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1,10,265 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பிறகும் கொல்லப்பட்ட உயிர்கள். நிரந்தர விடிவு காலம் பிறக்குமா? ஏக்கத்தில் மறுபுறம் கொண்டாட்டம். 15 மாத கால போருக்கு பிறகு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து அதனை மத்தியஸ்தர்கள் உறுதிப்படுத்த காசாவில் பாலஸ்தீனியர்கள் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 19 முதல் இது அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்பந்தத்தின் மீது வாக்களிக்க தயாராகி வரும் வேளையில் 40 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹமாஸ் அதிகாரி இசாத் அல் ரிசாக் கூறுகையில், கத்தார் தலைநகர் தோஹாவில் எட்டப்பட்ட ஒப்பந்தம் இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெறுதல், இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புதல் மற்றும் போருக்கு நிரந்தர முடிவு உட்பட பாலஸ்தீன குழுவின் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் டசன் கணக்கான பணைய கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் துன்பங்களுக்கு முடிவு கட்டுவதற்கான இந்த ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறுவதற்கு உதவியதற்கு நன்றி என்றும் தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி முதல் இஸ்ரேலில் குறைந்தது 1139 பேர் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலின் போது கொல்லப்பட்டனர் என்றும் அப்போது இஸ்ரேலியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.